ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோஹோல கேட்ட பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்ன்ற ஒரு கோடிங் ரவுண்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நார்மலா ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல பாஸ்வேர்ட்னா நம்ம எதை சொல்லுவோம்? அது ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லைன்னா எப்படி சொல்லுவோம்? இப்ப அந்த பாஸ்வேர்ட்ல கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் அதோட சைஸுமே வந்து நியர்லி 8க்கு மேல கேரக்டர்ஸ் இருக்கணும். 1 2 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கிடையாது. கரெக்டுங்களா? அதே தான் நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போறோம். எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை எப்ப நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுல வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கு, நம்பரும் இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸுமே வந்து நம்ம செக் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து விச் இஸ் கிரேட்டர் தேன் 8 செக் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கும்போது விச் இஸ் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏதோ ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, விச் மீன்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை என்ன சொல்லுவோம்? ஓகே, குட் பாஸ்வேர்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப 3 இல்ல, 2 கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஓகே, மீடியமான ஸ்ட்ரென்த் தான் இருக்கு, விச் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஓகே, மீடியமான பாஸ்வேர்ட். இப்ப ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பாஸ் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகும், இல்லைன்னா பாஸ் ஆகாம இருக்கலாம். அப்படி இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் இப்ப நம்ம லென்த் பார்த்தோம் இல்லையா, லென்த் ஒரு கண்டிஷன் தான், அந்த கண்டிஷன் பாஸ் ஆகாம இருக்கிறது, ஆர்எல்ஸ் வந்து நமக்கு ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது என்னவா இருக்கும்? வீக் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்ல சாட்டிஸ்ஃபை ஆகாமயும் இருக்கலாம். அப்படி இருந்தா வீக். மீடியம்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். குட் பாஸ்வேர்ட் அப்படின்னா 3. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னா கண்டிப்பா எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா அதை நம்ம எப்படி கோட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்னு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்ல நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் which is going to return me weak-ஆ ஸ்ட்ராங்கா இல்லையான்னு சொல்ல போகுது. அதனால string பாஸ்வேர்ட் check password strength, check password strength. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறோம். ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஓகே, ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நமக்கு என்னென்னலாம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் இருக்கா, விச் மீன்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கா, அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கா, நியூமரிக் இருக்கா, அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூலியன் இஸ் லோவர் கேஸ் which is equal to false னு வச்சுக்கிறேன் இனிஷியலி. அண்ட் தென் ஈஸ் வராது, ஹேஸ் இருக்கான்னு சொல்லி தானே செக் பண்ண போறோம். ஸோ நேமிங் கன்வென்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால நேமிங் வந்து கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பூலியன் ஹேஸ் அப்பர் கேஸும் ஃபால்ஸ், பூலியன் டிஜிட்ஸ் இருக்கான்னு பாக்குறோம், அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். பூலியன் ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதுக்கும் வந்து இனிஷியலி ஃபால்ஸ்னு வச்சுறேன். ஏன் எல்லாம் ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதனால நான் வந்து ஃபால்ஸ்ன்ற டிஃபால்ட் வேல்யூவை இதை கொடுத்துறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, அந்த பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்டோட லென்த் வந்து 8 விட கிரேட்டரா இருந்தாதான் அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அப்ப 8 விட லெஸ் தானா இருந்துச்சுன்னா, இஃப் பாஸ்வேர்ட் டாட் லென்த் which is less than 8 இருந்துச்சுன்னா obviously it is a weak password. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், return weak ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா?
ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறம் இப்ப வந்து பாஸ்வேர்டோட லென்த் லெஸ் தேன் 8 இல்ல, அப்ப அது 8 இருக்கலாம் ஆர் கிரேட்டர் தேன் 8 இருக்கலாம் போது நம்ம வந்து நம்மளோட கண்டிஷனை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இந்த பாஸ்வேர்டை ஒரு கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிடணும். அந்த கேரக்டர் அரேவை நம்ம ஃபார் லூப்ல இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணி லோவர் கேஸ் இருக்கா, அப்பர் கேஸ் இருக்கா, டிஜிட்ஸ் இருக்கா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் கேரக்டர் சி, கேரக்டர் CH நம்ம வந்து பாஸ்வேர்டை 2 கேர் அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு கேரக்டர்லயும் லோவர் கேஸ் இருக்கா, ஒவ்வொரு கேரக்டரும் லோவர் கேஸா இல்ல அப்பர் கேஸா, அப்படியும் இல்லைன்னா டிஜிட்ஸ் இருக்கா, தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ண போறோம். அதனால இஃப் கேரக்டர் கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, கேரக்டர்ல வந்து லோவர் கேஸா அப்பர் கேஸா டிஜிட்ஸான்னு சொல்லி பாக்குறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ணலாம். is lower case of CH. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், has lower case ட்ரூ பண்ணணும். அதுக்கடுத்து else அதேதான் pass character dot is upper case அப்படின்னு சொல்லி செக் பண்ணி, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், has upper case ட்ரூ ஆக்குறோம். then again else character டாட் இஸ் டிஜிட்டான்னு செக் பண்றோம். டிஜிட்டான்னு பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா டிஜிட்டை ட்ரூ பண்றோம். தென் எகெயின் வந்து என்ன பண்றோம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் செக் பண்ணணும். எல்ஸ் கேரக்டர் டாட் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ன்ற மெத்தட் கேரக்டர்ன்ற கிளாஸ்ல இல்லாத காட்டிக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஸ்பெஷல் கேரக்டர்ன்ற மெத்தடை கிரியேட் பண்ண போறோம். அதுவுமே ஈஸி தான். ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் இந்த CH பாஸ் பண்றோம். அப்படியே ஸ்பெஷல் கேரக்டரா இருந்தா ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம ட்ரூ பண்றோம். இப்ப இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ன்ற மெத்தடை கிரியேட் பண்ணிடுவோமா, அது வந்து இந்த செக் பாஸ்வேர்ட் மெத்தடுக்கு வெளியில பப்ளிக் ஸ்டாட்டிக் which is going to return a boolean, அதனால ஸ்பெஷல் கேரக்டர். இப்ப ஒரு கேரக்டர் வரும், நான் என்ன பண்ணணும்னா ஒரு கேர் அரே கிரியேட் பண்ணணும். அந்த கேர் அரேக்கு நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த அரேக்கு நேம் வச்சிடறேன். இப்ப இத நான் வந்து ஒரு அரேவா இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் காட்டிக்கு, இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸா நான் ஆட் பண்ணுமான்னு கேட்டா அந்த மாதிரி நீட் இல்ல. நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங்கா அதை எழுதி அதை வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்ணிடுறேன். எப்படி, நான் வந்து ஷிஃப்ட பிரஸ் பண்ணி எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் கோலன், after double quotes is also here. Okay, and then less than, greater than dot, question mark, backslash. இப்ப இந்த ஸ்லாஷ் வந்து அக்செப்ட் பண்ணாது. டபுள் கோட்ஸ்னா இதுக்கப்புறம் வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ் வேணாம், இருங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ங்கும் போது கொஸ்டின் மார்க்கு, பேக் ஸ்லாஷ், கிரேட்டர் தேன், லெஸ் தேன். ஓகே, அண்ட் தென் டன். இப்ப இதை நான் கேர் அரேவா கிரியேட் பண்ற காட்டிக்கு 2 கேர் அரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். விச் மீன்ஸ் நான் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் ஆட் பண்ணி அது 2 கேர் அரேனா நம்மளோட கம்பைலர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அரேவா கிரியேட் பண்ணிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த கேரக்டர் வந்து என்னோட ஸ்பெஷல் கேரக்டர்ல ஒன்னா இல்லையான்னு சொல்றேன். இப்ப இது வந்து கேர் அரேவா இருக்கா, இம்ப்ளிசிட்டா இப்ப இது வந்து கேர் அரேவா தான் இருக்கு. பிகாஸ் நம்ம கேரக்டர் அரேன்ற கிளாஸ் மெத்தடை கால் பண்ண காட்டிக்கு. அப்ப ஃபார் int I equal to 0, I less than char array dot length and I plus plus அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம for each யூஸ் பண்ணிக்கலாம். for each எப்படி யூஸ் பண்ணுவோம், for char
கேர் அரே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு கொடுத்துட்டோமா, ஸ்பெஷல் கேர் கோலன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டரா பார்த்து இஃப் ஸ்பெஷல் கேரக்டர் ஈக்குவல் டு நம்மளோட சிஹெச்ஆ இருந்துச்சுன்னா, அப்படி இதை எப்படியும் கொடுக்கலாம், இல்ல சிஹெச் ஈக்குவல் டு ஸ்பெஷல் கேர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணும், ரிட்டர்ன் ட்ரூ. இந்த மெத்தட் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ட்ரூ. கண்ட்ரோல் சி. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. இப்ப அந்த கேரக்டர் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த மெத்தடுக்கு வந்து டெஃபினிஷன் நம்ம போட்டோம். இப்ப என்கிட்ட வந்து லோவர் இருக்கா அப்பர் இருக்கா எல்லாமே நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இன்ட் ரிசல்ட்ட நம்ம வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை, ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போறேன். ரிசல்ட்டை வந்து இனிஷியலி 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப இங்க ஹேஸ் லோவர் கேஸ் அப்படின்னா என்ன பண்ணும், ரிசல்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ண போறேன். ரிசல்ட் பிளஸ் பிளஸ். இப்ப நான் வந்து எல்செஃப் கண்டிஷன் போட போறது கிடையாது, ஒவ்வொன்னும் ட்ரூவான்னு செக் பண்ண காட்டிக்கு எகைன் ஒரு இஃப் போட போறேன். இட் இஸ் டோட்டலி இஃபா தான் இருக்க போகுது. ஹேஸ் அப்பர் இருக்கா, அப்பர் இருந்துச்சுன்னா எகைன் ரிசல்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ணு. அதுக்கு அடுத்து இஃப் ஹேஸ் டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா எகைன் வந்து ரிசல்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் இஃப் ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எகைன் வந்து ரிசல்ட்டை பிளஸ் பிளஸ் பண்றோம். இது எதுக்கு அப்படின்னா எத்தனை ரூல்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னு பாக்குறதுதான். இப்போ ஒன்ஸ் நான் இஃப் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப நான் எகைன் வந்து ஒரு இஃப் போட போறேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபைட் வந்து ஐ மீன் எத்தனை ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 1 சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா இட்ஸ் வீக், 2னா மீடியம், 3னா குட், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங். 3 இல்லைன்னா அப்ப 4யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னா ஸ்ட்ராங் தானே அர்த்தம். அப்ப இங்க என்ன பண்ண போறோம், ரிசல்ட் which is equal to 0 அப்படி இல்லைன்னா 1 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம், which is a weak string. ரிசல்ட் வந்து சாரி நாட் ரிசல்ட், ரிட்டர்ன் வீக். ஓகே. ஆஃப்டர் திஸ் எல்செஃப், இது வந்து நான் இஃப் எல்செஃப், ஏன் இங்க இஃப் எல்செஃப் போடுறேன்னா இது எல்லாத்தையும் நான் கண்டிஷனா, இப்ப வந்து ஒன்னு ரிசல்ட்டோட வேல்யூ 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா 1ஆ இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆப்வியஸா 1 இல்லைன்னா ரிசல்ட்டோட வேல்யூ 2வா கூட இருக்கலாம். அதனால நான் ஒரே செயின் ஆஃப் வேல்யூவா செக் பண்ற காட்டிக்கு இங்க வந்து நான் இஃப் எல்செஃப் போட்டிருக்கேன். ஆனா இது ஒவ்வொரு கண்டிஷனையும் நான் செக் பண்ணுங்கிறதால எல்லாமே இஃபா இருக்கு. ரிட்டர்ன் மீடியம். ஆஃப்டர் திஸ் எல்செஃப் ரிசல்ட் வந்து 3ஆ இருக்கு அப்படிங்கும் போது ரிட்டர்ன் குட். இப்ப 0 இல்ல 1 இல்ல 2 இல்ல அப்படின்னா ரிசல்ட் வந்து 3 இல்லைன்னா அப்ப எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டோட வேல்யூ ஆப்வியஸா 4ஆ தான் இருக்கும். ஆனால் நான் அதை செக் பண்ண வேண்டியது இல்ல, ரிட்டர்ன் ஸ்ட்ராங். ஓகே, இப்ப டன். இத வந்து நம்ம எப்படி இந்த மெத்தட கால் பண்ணலாம், மெயின்ல கால் பண்ணலாமா, அதுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of string args ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இப்ப இதுல நான் என்ன பண்றேன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம், ஸ்ட்ரிங்கை கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேனர் இன்புட் which is equal to new scanner of system.in. ஓகே, இப்ப யூசர் கிட்ட நம்ம என்ன சொல்லணும், யூசருக்கு சும்மா மொட்டையா இருந்துச்சுன்னா அது என்டர் பண்ணுமா, அது ப்ராசஸ் ஆகுதான்னு தெரியாது. அதனால நம்ம வந்து இன்புட்ல என்டர் த பாஸ்வேர்ட் யூ வாண்ட் டு செக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும், அப்ப ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் which is going to accept as a input from the user. அதனால input dot
நெக்ஸ்ட் லைன் ஆஃப். இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் லைன் ஆஃப்ன்றது தான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கான மெத்தட். இப்ப யூசர் கிட்ட இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், அது வந்து ரிட்டர்ன் பண்ற கடிக்கு அதை நான் வந்து சிஸ்டம்ல அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் எல்என் ஆஃப். இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், செக் பாஸ்வேர்ட் மெத்தட கொடுத்து அந்த பாஸ்வேர்டை பாஸ் பண்ணணும். செக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் பாஸ்வேர்ட். சிம்பிள். இப்ப இதை நான் சிம்பிள்னு கொடுத்து எண்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த ப்ராப்ளமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப என்டர் த பாஸ்வேர்ட் யூ வாண்ட் டு செக். நமக்கு சாம்பிள் இன்புட் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டிஎக்ஸ்டில இந்த சாம்பிள் இன்புட்டையே நான் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றேன். QW1 இதுல வந்து 4மே இருக்கு, ஆனா வீக். ஒய்? பிகாஸ் லென்த் வந்து லெஸ் தானா இருக்கு. நெக்ஸ்ட் இது மீடியம். குட். எகைன் இது வந்து 3 சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு, அப்ப வந்து குட்னு சொல்லணும். குட். ஆஃப்டர் திஸ் இந்த பாஸ்வேர்டை கொடுத்தா which is a strong password. இப்ப வந்து இந்த மாதிரி ஆர்டரா தான் கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரேண்டமா தரேன் பாருங்க. Q@22/E-A-F-G. இப்ப நான் இது கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் இருக்கு, ஸ்மால் இருக்கு, @ சிம்பிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், கேபிட்டல், ஸ்மால் எல்லாமே இருக்கு. அந்த சைஸஸ் ஆல்சோ கிரேட்டர் தானே. அப்ப இதை கொடுத்தோம்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸி தான். சிம்பிளி நான் வந்து என் ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணி லோவர் கேஸ் இருக்கா அப்பர் கேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேரக்டர் கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து செக் பண்ணிருக்கேன். ஆனா கேரக்டர்ஸ் கிளாஸ்ல ஸ்பெஷல் கேரக்டர் செக் பண்றதுக்கான மெத்தட் இல்லாதங்காட்டிக்கு நம்ம இங்க வந்து எகைன் அதை வந்து எழுதியிருப்போம். அவ்வளவுதான். வேற எந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ நம்ம பண்ணல. which is a very easy problem which is asked in most of the product based companiesல ஆஸ்க் பண்ற ஒரு கொஸ்டின். அண்ட் இது வந்து ஜோஹோல கேட்டிருக்க ஒன் ஆஃப் த கொஸ்டின். நம்ம ஜோஹோல கேட்டிருக்க கோடிங் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுவும் அதுல ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வில் see you in another video. Bye bye.